வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சூப்பரான கோதுமை ரவை பொங்கல் பண்ண போகிறோம். இது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. டக்குன்னு 5 நிமிஷம் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அதுவும் நம்ம குக்கரில் செய்ய போகிறோம். குக்கரில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கடுகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஜீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெப்பர், அதாவது மிளகு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம ஜென்ரலாகவே பொங்கலுக்கு என்னென்ன சேர்ப்போமோ அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து முந்திரி பருப்பு வந்து ஒரு 10 முந்திரி பருப்பு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா நம்ம வந்து எண்ணெயில் நல்லா பொரிய விட்டணும், அந்த ஆரோமா வர வரைக்கும். கோதுமை ரவை ரொம்பவே நல்லதுங்க. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு ரொம்பவே நல்லது. இது எல்லாருமே சாப்பிடலாம். இது வந்து வாரத்தில் ஒரு நாள் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ வந்து இது கூடவே நம்ம வந்து நறுக்கின இஞ்சி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். இது கூடவே காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாயும் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்குவோம். எல்லாமே நம்ம வந்து டைரெக்டாக நம்ம தாளிக்கிறோம். அதனால் நம்ம வந்து டக்குன்னு 5 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இது கூடவே பாசிப்பருப்பு வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இதை வந்து இந்த நெய்யிலேயே நல்லா நம்ம வந்து வதக்கிடலாம். அந்த நெய்யிலேயே நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து 1 கப் அளவுக்கு நம்ம கோதுமை ரவை எடுத்துருக்கோம். அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். 1 கப் கோதுமை ரவைக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பாசிப்பருப்பு நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இதை வந்து நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த நெய்யிலேயே நல்லா நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணுங்கள். கருக விட்டுறாதீங்க. கருக விட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும். சிம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம வந்து 1 கப் ரவைக்கு நம்ம வந்து 4 கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு குழஞ்ச மாதிரி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இல்லை குழஞ்ச மாதிரி வேணும் அப்படின்னா ஒரு 4 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம 1 கப் அளவு ரவைக்கு 4 கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம வந்து தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது நம்ம வந்து குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சு நம்ம எடுக்கலாம். இப்போது நல்லா குக்கரில் வந்து ஸ்டீம் போயாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக நமக்கு வந்து கோதுமை ரவை பொங்கல் நமக்கு தயாராகிடுச்சு. இதுக்கு வந்து நீங்கள் வந்து எப்பவும் போல் தேங்காய் சட்னி சாம்பார் வச்சு சாப்பிடலாம். இல்லாட்டி ஜீனி வச்சு கூட சாப்பிடலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும். பாருங்க, நல்லா குழஞ்ச மாதிரி சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நேராக நல்லா உங்களுக்கு திக்காகும். அதனால் ரொம்ப தண்ணியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. நேராக டைட் ஆகும். இப்போ நம்ம கடைசியாக கொஞ்சமாக நம்ம வந்து நறுக்கின கொத்தமல்லி இலைகளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான சுவையான ஹெல்த்தியான நமக்கு கோதுமை ரவை பொங்கல் நமக்கு தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.